ஹலோ காய்ஸ், இது நம்ம சிக்கோம் பாய்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிராணி 3 தான் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம இந்த கிராணியை போட்டு தள்ள போகிறோம். கிராணியை போட்டு தள்ள போகிறோம், ஆனால் ப்ராக்டிஸில். ஆனால் வந்துட்டு இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளை மாதிரி தெரியாதவங்க பாதி பேர் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற விதமாக இன்றைக்கி நம்ம ஸ்லெண்டரினாவை மட்டும் வச்சு ப்ராக்டிஸ் மோடில் விளையாடுவோம். சரி வாங்க போகலாம், கேம்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து போத்து பண்ணிட்டு ஸ்லெண்டரினாவை இது பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் வாங்க கேம்குள்ளே போகலாம். லோடிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் எதில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா விட்மாங்கிற ஆப்பில். உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி இது மாதிரி போடுங்க. ஆமாம், அப்பப்போ பார்த்துக்கணும், ஏன்னா போயிடும். ஏய் பண்ணாதே, ஸ்கிப்பின்ற வேணாம், டச் பண்ணி விட்ருவோமா? சரி விடு. முக்கியம் வந்து பொட்டுன்னு போடுவேன். ஆமாம், கொஞ்சம் ஃபோன் டிஸ்பிளே கொஞ்சம் கம்மி, அதனால் அப்படி தான் தெரியுது. கொஞ்சம் ஆண்டில் தான் இருக்குது. Day 1 உள்ளுக்குள்ளே போயிடுவோமா? போகலாம். என்னடா எடுத்தோடனே என்ன போட்டீங்க? சரி சாமி எடுங்க. வெளியே போயிடுவோம். ஸ்லெண்டரினா கூட வந்துடக்கூடாது, வேண்டிக்கோங்க. அவள் மூலியமா மட்டும் இன்னைக்கு செத்துறவே கூடாது நம்ம. ஆமாம், நான் சொல்கிறேன், அவன் மூலியமாக தான் போகிறோம்னு நினைக்கிறேன். உனக்கு ஏன்டா விட்றா, பார்த்து நாக்கு கருநாக்கு பழிக்கும். ஜூம் வந்துற காலி, வாங்க போகலாம். என்னடா அதுக்கு நீ கிராணியே பரவாயில்ல போலையேடா, நீ இப்படி பண்ணுறதுக்கு. சரி, இந்த கதவையும் திறந்துருவோம். ஒருவேளை இப்போ வந்து கிராணி வருமோ? வந்துச்சுன்னா மண்டையை பொழுதுருவோம், தொப்புன்னு போட்டுருவோம். ஃபஸ்ட்டு இந்த ட்ராவில் நம்ம என்ன இருக்குன்னு பார்த்துக்கோமா? ஒரு சக்க இதில் மேக்ஸ் பாக்ஸ் இருக்குது, வாங்க மேலே போவோம். யூஸ் நன்றி, நான் எறும் மாட வந்துச்சு. நாங்கள் மேலே போவோம். எங்கள் அம்மா ஊருக்கு போயிருக்கா, வந்தாலும் பார்த்துக்கவா? அப்படியே சொல்றீங்களா? வச்சு பார்த்துப்போம். சரி, இப்போ இதில் எல்லாம் என்ன இருக்குன்னு நம்ம கொஞ்சம் பார்த்துப்போம். லிஃப்ட்டு ஒர்க் ஆகாது எப்படியும். ஆமாம், ஏன்னா ப்ராக்டிஸில் தான் வச்சுருக்கோம். விறகு கிடச்சிருச்சு. வாங்க வாங்க போகலாம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்? காக்கா அடிக்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? காக்கா கொளுத்த. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? காக்காவை கொளுத்த. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? காக்காவை கொளுத்த. இந்த ட்ராவில் எதுக்கும் இப்போ எங்கேயே என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டே போகலாம். அதான் சரி, இந்த காக்கா கதையை முடிச்சுட்டு காக்கா கறியை பண்ணி கிராணி வாயிலே திணிச்சு விட்ருவோம். என்ன பண்ணுறது? அது பறந்து போயிடுச்சுன்னா ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு கொல்லட்டும். எப்படியே டிவிக்கு எந்தாண்டா வரும், ஏன்டா ஸ்டாலினை பற்றி பேசுகிற, விர்ரா பார்த்துக்கலாம். சவுட்டு நான் என்ன சொன்னேன்? ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு கொல்லட்டும். சரி, இப்போ போயிட்டு நம்ம இந்த தீப்பெட்டி எடுத்துகிட்டு வந்து காக்கா கறி பண்ணிவிட்டு கிராணி வாயில் திணிச்சு விட்ருவோம். வாங்க போகலாம். இந்த மேட்ச் பாக்ஸ். காக்கா என்ன வச்சுருக்குன்னு நினைக்கிறேன்? காக்கா எனக்கு தெரிஞ்சு பாட்லாக்கி. சரி, நான் சொல்கிறேன், இது விறகு கட்டை வச்சுருக்கோம். விறகு கட்டை தான் நம்ம எடுத்துகிட்டு அதானே. 1 2 3 கொளுத்தி விட்டாச்சு. இப்போ வாங்க மேலே போய் பார்ப்போம். காக்கா வயிறு எரியும். ஸ்லெண்டரினாக்கா இப்போ மட்டும் வந்துடாதீங்கக்கா. கிழமை ஏதோ பாட்டு மாறுற மாதிரி கேட்குதுடா. கிளவி நல்லா பாட்டு போடுறேன். சரி வாங்க, வெப்பன் கீ கிடச்சிருச்சு. ஷெட்டு கீடா, வெப்பன் கீ இல்லை. அப்படியா? சரி, இங்கேருந்து குதிப்போம், சாகாமல் இருந்தால் சரிதான். குதியே ஓச்சே, டே 2க்கு போயிட்டோம். உன்னை யாரும் உட்காராம குதிக்க சொன்னான்? இப்போ அந்த சாவி எங்கே கிடக்குன்னு தெரியலையே. அங்கே தான் கிடக்கும், எப்படியும் போய் எடுத்துக்கலாம். புதர் போல கிடந்துச்சுன்னா எடுக்க முடியாது. போயிருந்தாதான் மறுபடியும் இந்த கேட்டை வேற ஓப்பன் பண்ணணும். எரிச்சலை கலப்போம். அதே சீக்கிரம் ஓப்பன் ஆயிடுச்சா? ஒரே ஓட்டம். இங்கே டெடிபியர் இருக்கா? இல்லை. போன வாட்டி வந்தானா ஒருத்தமே, அவன் இந்த மாதிரி தான் எலும்பு கூட ஆகிட்டானா. அதான் இங்கே போட்டிருக்காங்க, நம்மளே எலும்பு கூட ஆகிக்கிறாங்க. ஸ்லெண்டரினா மட்டும் இப்போ வந்துடக்கூடாதுடா, மாடிப்படியில் ஏறும்போது, இல்லைன்னா செத்து போடுங்க. அதானே. ஏறி 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 இங்கே தான் கிடக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த சைடு போவோம், இந்த தடவை உட்காந்துக்குவோம். கிளம்புறான் பாரு. எங்கடா ஏப்ரல் ஃபூல்.
நான் பண்ணேன்னா இங்கே தான் கிடக்கு கீ, புதருக்குள்ளெல்லாம் போகலை. சரி இப்போ குதிச்சு போய் நான் புதருக்குள்ளே விழுந்துருக்குன்னு நினச்சேன். தெரியாம செக்கியை போடுவேன். எனக்கு தெரிஞ்ச ஷெட்டுக்குள்ளே என்ன இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெயின் சம்மந்தப்பட்ட பொருள் எதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் மோஸ்ட்லி வைப்பாங்க. எனக்கு சம்மந்தப்பட்ட யோகா இது பண்ண பொருள்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்டா நான் ஏன்டா அதுக்குள்ளே போகிறேன்? மொட்டை கிளவி தான். இலையெல்லாம் இங்கே கொட்டி வச்சுருக்காடா அவன். என்ன இது தேவையில்ல ஆக்சிலேட்டர் தான். அப்போ நம்ம கஷ்டப்பட்டு இந்த இவ்வளோ நேரம் காக்காவை கொண்டு எடுத்து போராடினது அதெல்லாம் தேவையே கிடையாது. வாங்க. சரி இப்போ வந்துட்டு நம்ம இந்த சைடு போயிடுவோம், கிச்சன் வழியா. கிச்சனில் என்ன இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் பொருள் எதுவும் இருக்கா அப்படின்ட்டு பார்த்துக்கலாம். கிச்சனில் இருக்கும். சரி பார்ப்போம். இந்த ட்ராவை போய் திறப்போம். என்ன இருக்குது? இந்த சைடு ஒன்றுமே இல்லை, பல்பாக போச்சு. வெப்பன் கீடா போடு சக்கை எடு. தாத்தா மண்டையிலே தாத்தா மண்டையெல்லாம் எங்கேயோ போடுறது? இதுதான் தாத்தாவே இருக்க மாட்டானே. ஹலோ கைஸ், இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு தான். நீங்கள் வந்துட்டு சின்ன பிள்ளைங்க யாரும் விளையாட தெரியாமல் இருந்தால் இதை பார்த்து விளையாடுங்க ப்ராக்டிக்ஸ் மோடில் வச்சு. அதுக்கப்புறம் தைரியமாக இது ஸ்பிளிண்டர் வந்துட்டோட இப்போ பார்த்தாலும் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியா? இரு வரேன். மோரையெல்லாம் கொடுக்குறேன். போன எபிசோடு எஸ்எஃப் அன்புதீன் அப்புறம் ஏஎன் ராஜாராமன் ஒரு சேனல் இருக்கும், அதில் போட்டிருப்பேன் பாருங்கள். அந்த வீடியோவில் வந்து சென்ட்ரலினாவோட முகரையிலே குத்திட்டோம். அதுவும் இல்லாமல் நான் இவங்களோட பார்ட்னர்ஷிப் தான். நாங்கள் 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ்னால 3 பேருமே ஒன்றா தான் போடுறோம். அதுவும் இல்லாமல் எங்கள் சேனல் பேர் சிக்கோம் பாய்ஸ். ஏஎன் ராஜாராம் சிக்கோம் பாய்ஸ். இன்னொரு யூடியூப் சேனல் எஸ்எஃப் அன்புதீன் சிக்கோம் பாய்ஸ். ஆனால் நம்மளோடது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கேம் சென்டர் சிக்கோம் பாய்ஸ். சரி இப்போ நம்ம கல் எடுத்தாச்சு, போயிட்டு இந்த கண்ணாடியை உடச்சி விட்ருவோம். போட்டாடா. சரி காய்ஸ், இந்த தடவை நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இருங்க வரேன், இன்னும் இருக்கு, காத்திருங்க. ஒரே ஒரு ஆடு போடுவாங்க. ஆடு போடுறோம் பாருங்கள், நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த கேம் வந்துட்டு நாங்கள் லான்ச் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்காக நீங்கள் ஒரு 5 லைக் யாராவது போட்டிங்கன்னா இந்த கேமை நாங்கள் லான்ச் பண்ணிடுவோம். ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு 10 சப்ஸ்கிரைபர் 5 லைக் மட்டும் எங்களுக்கு வேணும். நாங்கள் ஒன்றும் வீடியோ டெவலப் பண்ணுறதுக்காண்டி இது பண்ணல, உங்களுக்காக தான் எல்லாம். சரி ரெக்கார்ட் ஆகிருக்கான்னு பார்த்துப்போம். ஆகிட்டுருக்கு. இது விளையாட சொல்கிறாங்க, விளையாட சொன்னால் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிடும். சரி பாய் கைஸ்.